உன் பிரச்சனைய தீர்க்க இந்த ஒரு பத்திரம் போதும்மா. இந்தா. என்ன ஆண்டி, என்ன எந்த தகவலும் கொடுக்காம இருக்காங்க? வெயிட் பண்ணி டென்ஷன் தான் ஆகுது. பொறுமையாரு, என்ன பண்றது? அவனுங்க தான். சொல்லுடா. மேடம், கிழவி தாய் பத்திரத்தை எடுத்து பார்வதிட்ட கொடுத்துருச்சு மேடம். அதுதான் ஒரிஜினலா இல்ல வேற ஏதாவது காப்பி இருக்கான்னு பாரு. காப்பி எல்லாம் இல்ல மேடம், இது ஒரிஜினல் தான் மேடம். அப்ப இதுக்கு மேல யோசிக்க வேண்டாம். பத்திரத்தோட சேர்த்து மொத்தமா அவங்க எல்லாரையும் தூக்குங்க நம்ம குடவுனுக்கு. ஓகே மேடம். தாய் பத்திரம் நம்ம கைக்கு கிடைச்சிருச்சு. அண்ணி, இதுதான் தாய் பத்திரம். கொடுங்க சின்னையா. பாட்டி, எங்களுக்கு தேவையானது இதுதான். இதை நீங்க பெட்டியிலே வச்சுக்கோங்க. நன்றி பாட்டி. இனிமேல் நம்ம வீட்டை அந்த நீலாம்பரியால மட்டும் இல்ல, வேற யாராலையும் சொந்தம் கொண்டாட முடியாது. சட்டப்படியும் நீங்க நம்பின சத்தியத்தின்படியும் நாம தான் ஜெயிக்க போறோம். நீ ஆமா சின்னையா, போலாம். நீ இது மட்டும் இல்லம்மா, இந்த கேஸ் சம்பந்தமாவும் என் அண்ணனை பத்தியும் சில விஷயங்களை உனக்கு நான் சொல்றேன். சொல்லுங்க பாட்டிமா. வேற எதுவும் வேணுமா? இல்ல பாட்டி, இந்த ஒரு தாய் பத்திரமே போதும். இத வச்சே நாங்க கேஸ்ல கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம் பாட்டி, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி பாட்டி. உங்களை வீட்டுல விட்டுட்டு போயிடுறேன். சரி, போலாமா? வாங்க. யாரா நீங்க? விடுங்கடா அவங்கள. என்னடா பண்றீங்க? அட படுபாவீங்க. அம்மா. அம்மா. யாருடா நீங்க? டேய், மேடத்துக்கு போனை போட்டு வந்துட்டோன்னு சொல்லு. ஓகேண்ணா. சொல்லு. மேடம், நீங்க சொன்ன மாதிரியே 3 பேரையும் மொத்தமா தூக்கிட்டு வந்து நம்ம குடோன்ல கட்டி வச்சிருக்கேன் மேடம். வெரி குட். 3 பேரையும் நம்ம குடோன்ல கட்டி வச்சிருக்கியா? ஆமா மேடம். பாட்டி, எங்களை கட்டி போட்டிருக்கீங்க. சின்னையா. அண்ணி, டேய், யாரா நீங்களா? எதுக்கு எங்களை கட்டி போட்டிருக்கீங்க? அவுத்து விடுங்க.
அவங்க கையில இருந்து முதல்ல பத்திரத்தை வாங்க. மேடம் பத்திரம் நம்ம கையில தான் இருக்கு மேடம். என்ன பண்ணணும் சொல்லுங்க மேடம். அந்த பத்திரத்தை மரியாதையா திருப்பி கொடுங்க. டேய் சொன்னா கேளுங்கடா, பத்திரத்தை திருப்பி கொடுத்துருங்க, இல்லனா அவ்வளவுதான். அத்தை, அந்த பத்திரத்தை முதல்ல கொளுத்த சொல்லுங்க. டேய், பார்வதி கண்ணு முன்னால அந்த பத்திரத்தை எரிச்சு சாம்பலாக்க. ஓகே மேடம், அவங்க கண்ணு முன்னாடி தானே கொளுத்துறோம். டேய் இப்ப முடிச்சிடுறேன் மேடம், நீங்க லைன்லயே வெயிட் பண்ணுங்க. சின்னையா, இது கண்டிப்பா நீலாம்பரி வேலையா தான் இருக்கும். ஆமா நீ நீலாம்பரியதா? அண்ணா ஆ இந்த பத்திரத்தை அவங்க கண்ணு முன்னாடியே கொளுத்த சொல்லிட்டாங்க மேடம். சரிப்பா. டேய் சின்னையா, டேய் சொன்னா வேணாடா, கேளுடா, சொன்னா கேளுடா. கேளுங்க, வேண்டாம். டேய் பத்திரத்தை கொடுங்கடா. ப்ளீஸ் பத்திரத்தை எதுவும் பண்ணாதீங்க. வேண்டாம். டேய் டேய் வேணாடா. வேணாண்டா வேணாண்டா. ஐயோ. டேய் மேடத்துல போன் பண்ணி சொல்றேன். ஓகே நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். மேடம் நீங்க சொன்ன மாதிரியே பத்திரத்தை அடிச்சாச்சு மேடம். என்னாச்சு நீலாம்பரி? பத்திரம் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. சூப்பர். இந்த கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதாரத்தையும் அழிச்சாச்சு. இனிமே அந்த பார்வதி எப்படி ஜெயிக்கிறான்னு நான் பாக்குறேன். கேஸ் எல்லாம் அப்புறம் தான் ஆண்டி. முதல்ல நம்ம குடனை தாண்டி எப்படி வெளியில போறான்னு பார்க்கலாம். இனி அவளை காப்பாத்த யாராவது வானத்துல இருந்து குதிச்சுதான் வரணும். இவங்களை என்ன மேடம் பண்ணட்டும்? கொன்னுடு. சரிங்க மேடம், 3 பேரையும் போட்டு தள்ளிடுறேன். டேய் என்னடா சொன்னாங்க மேடம்? அண்ணா இவங்க 3 பேரையும் முடிச்சிட சொல்லிட்டாங்க அண்ணா. டேய் வாடா போட்டு தள்ளலாம். ப்ளீஸ் பாட்டிமாவை எதுவும் பண்ணாதீங்க. டேய் பாட்டியம் எதுவும் பண்ணிடாதீங்கடா. எங்களை என்ன வேணாலும் பண்ணுங்கடா, பாட்டி விட்டுருங்கடா. முதல்ல போட்டு தள்ள போறது கிழவியை தான். டேய் டேய் வேணாடா, விட்டுருங்கடா. வேண்டாம், விட்டுருங்க ப்ளீஸ். ஏ கிழவி, உன்னை போறா போய் சேரு. பாட்டிமா, டேய் ஐயோ பாட்டிமா. அம்மா அம்மா, ப்ரோ ஏய், உயிர் மேல ஆசை இருந்தா ஓடி போங்கடா. டேய் என்னடா பாத்து நிக்கிற? போறா அவள. சின்னையா,
டேய் கத்திய எடுறா. இந்த பூச்சாண்டியெல்லாம் எனக்கு வேண்டாம் மேடம். எடுறா கத்திய. முடியாது. பயம் விட்டு போச்சா? ஓடி போங்கடா, ஓடுங்கடா. ஆதி சீக்கிரமா அவுத்து விடு. வாங்கம்மா, மெதுவா. வாங்க பார்வதி. அம்மா, பத்திரத்தெல்லாம் எரிச்சிட்டாங்க. பரவாயில்ல, என்ன வேணாலும் பண்ணட்டும். அதான் நான் வந்துட்டேன்ல, கவலைப்படாத, பாத்துக்கலாம். அம்மா, கேஸுக்கு தேவையான முக்கியமான பத்திரமா அது. விடு அருண், எவிடன்ஸ் இருக்கோ இல்லையோ நியாயம் நம்ம பக்கம் இருக்கு. எப்படி ஜெயிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். வாங்க. வணக்கம் மேடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏரிங் கூப்பிட்டுருவாங்க மேடம். எப்ப கூப்பிட்டாலும் எதிர்த்தரப்புல இருந்து யாரும் வரப்போறது இல்ல. கேஸ் 2 நிமிஷத்துக்கு மேல நிக்காதியா? என்ன மேடம், யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னீங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. யோ, உள்ள போய் வேலையை பாரு போ. போ. அத்தை, நம்ம தான் கொல்ல சொல்லிட்டுமே, அப்புறம் எப்படி உயிரோட வந்தாங்க? எனக்கும் அதுதான் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது நந்தினி. நாங்க இப்படி வந்து நிப்போன்னு நீங்க எதிர்பார்க்கல. இதுக்கே இப்படி அசந்துட்டா எப்படி? கொஞ்சம் அங்க பாருங்க. என்ன நீலாம்பரி, ஓ, என்ன பார்த்த ஷாக்ல பேச்சு மூச்சு வரலையோ? ஆனா நான் இல்லாதப்ப மட்டும் என் வீட்டு மேல கிரிமினல் கேஸ் எல்லாம் போட்டிருக்க.
நான் இல்லாதப்போ நீ என்ன வேணாலும் ஆடு. ஆனா இப்போ வந்துட்டேன். இனி இப்போ என்ன நடக்கும்னு நான் உனக்கு சொல்ல தேவையில்லை. உள்ள வரதானே போற. The show begins. Show starts. வா பார்வதி. வழக்கு தொடுத்த வக்கீல் வாதத்தை ஆரம்பிக்கலாம். எஸ் யுவர் ஆனர். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் கோலாலம்பூர் நீலாம்பரி அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக மலேசியாவில் செட்டில் ஆகிவிட்டார். அவர் மலேசியா செல்வதற்கு முன்பாக வாத்தியார் ராமலிங்கம் என்பவரிடமிருந்து சர்வே எண் 125 கீழ் 5 10 கிரவுண்ட், அதாவது 24,000 சதுரடி கொண்ட காலி நிலத்தை அன்றைய மதிப்பீட்டு விலைக்கு கொடுத்து வாங்கி அதை முறைப்படி பத்திரப்பதிவு செய்திருக்கிறார். அதற்கான ஆவணங்களை உங்கள் பார்வைக்கு முன்னால் சமர்ப்பிக்கிறேன். ஐந்து ஆண்டுகள் கழித்து சொந்த நாட்டுக்கு திரும்பிய எனது கட்சிக்காரர் நீலாம்பரி தனக்கு சொந்தமான காலி இடத்தை ஆசையாக பார்வையிட சென்றபோது அந்த காலி நிலத்தில் பிரம்மாண்ட வீடு ஒன்று கம்பீரமாக நிற்பதை பார்த்து எனது கட்சிக்காரர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். எனது கட்சிக்காரர் நீலாம்பரிக்கு சொந்தமான இடத்தை ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி அவர்கள் அத்துமீறி ஆக்கிரமித்து வீடு கட்டியுள்ளார் யுவர் ஆனர். என்ன பேசுறாரு பார்வதி? இந்த கேஸில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலம் எனது கட்சிக்காரர் நீலாம்பரிக்கு தான் சொந்தமானது. அதை ப்ரூவ் பண்ண போதுமான ஆவணங்களை நான் கோர்ட்டில் சமர்ப்பித்திருக்கிறேன். எனது கட்சிக்காரருக்கு நியாயம் கிடைக்கவும் தவறு செய்தவர்களுக்கு தக்க தண்டனை கிடைக்குமாறும் நல்ல தீர்ப்பு வழங்குமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் திருமதி ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி இந்த வழக்கு சம்பந்தமான சில முக்கியமான ஆவணங்களை தங்களின் மேலான பார்வைக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறார். அதற்கு நீங்கள் அனுமதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க் யூ யுவர் ஆனர். அகிலாண்டேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி. இவ குண்டுக்கு வர போறாளா? முடிஞ்சது. இனி இதுங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. முடிவு கண்ணுல தெரியுது. ஆர்டர், ஆர்டர். யுவர் ஆனர், டாக்டர் கிட்டயும் வக்கீல் கிட்டயும் பொய் சொல்லக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா வக்கீலும் பொய் சொல்லக்கூடாதுன்னு யாரும் சொல்லல போல. ஏன்னா எதிர்கட்சி வக்கீல் பொய் மட்டுமே சொல்லிட்டு இருக்காரு.
25 வருஷத்துக்கு முன்னால வாத்தியார் ராமலிங்கம் கிட்ட சர்வே எண் 125 கீழ் 5 10 கிரவுண்ட் நிலம் வாங்கினது நான் தான். நிலமும் என் பேர்ல தான் இருக்கு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். பத்திரம் எனது கட்சிக்காரர் பேரில் உள்ளது. அந்த பத்திரம் எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன் யுவர் ஆனர்.